அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஃபிசியோதெரப்பி டாக்டர் ஒய் சந்தோஷ் ராஜா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் ரொம்ப சந்தோஷமாக ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். அது என்ன அப்படின்னா, ஒரு நபரை பற்றி நான் சொல்ல போகிறேன். அதுவும் நான் சார்ந்த துறையை சேர்ந்த ஒரு நபர். சரிங்களா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேதி 17ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை. அதாவது தமிழ்நாட்டினுடைய முதல் பெண் ஃபிசியோதெரப்பி டாக்டர் அவங்கள பற்றி தான் நான் எனக்கு தெரிஞ்ச சோர்ஸ் மூலிமா, நம்பகத்தகமான சோர்ஸ் மூலிமா கிடைச்ச தகவலை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அவங்க வேறு யாரும் இல்லை, டாக்டர் மேரி சிதம்பரம். அவங்க பார்த்திங்கன்னா 1940s பிறந்தாங்க. அதாவது நம்ம இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியே. அவங்க பார்த்திங்கன்னா 1959 வருஷம் எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜோட ஃபஸ்ட்டு பேட்ச். அவங்க ஒரு அன்மேரீடு. ஸோ அவங்க அப்பா பேர் சிதம்பரம். நம்ம டாக்டர் மேரி சிதம்பரம் மேடத்துக்கு பார்த்திங்கன்னா 2 அண்ணன், ஒரு அக்கா, அப்புறம் ஒரு தம்பி இருக்காங்க. இதில் அக்கா மேத்தமேட்டிக்ஸு ப்ரொஃபஸர். பிரதர்ஸ் எல்லாருமே மெடிசன் படித்தவங்க. இவங்களோட காலகட்டத்தப்போ எம்எம்சியில் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் கொண்டு வராங்க. சர்டிஃபிகேட் இன் ஃபிசியோதெரப்பின்னு வச்சுக்கிங்களேன். அது ஒரு 6 மாத கோர்ஸு. இதில் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பேட்சில் மொத்தம் 6 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இவங்கள தவிர்த்த மற்ற 5 பேரும் நர்சிங் ப்ரொஃபஷனலிஸ்ட். நர்சிங் முடிச்சுட்டு இந்த 6 மாத ஃபிசியோதெரப்பி சர்டிஃபிகேட் கோர்ஸை படிக்கிறாங்க. ஆனால் மேடம் டைரெக்டாக ஃபிசியோதெரப்பி சர்டிஃபிகேட் கோர்ஸை படித்தவங்க. அதனால தான் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா முதல் பெண் ஃபிசியோதெரப்பி டாக்டர் இன் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு அங்கீகாரம் மேடத்துக்கு கிடச்சிருக்கு. இவங்க பார்த்திங்கன்னா அந்த கோர்ஸை முடிச்சுட்டு முழுக்க ஃபிசியோதெரப்பி ப்ரொஃபஷனில் ரொம்ப ஆழ்ந்து இன்ட்ரெஸ்டோட இன்னும் சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தார்மீகமாக மற்ற 5 நபர்களையும் பார்த்திங்கன்னா நர்சிங் முடிச்சுட்டு வந்ததுனால அவங்களோட ஃபோக்கஸ் நர்சிங் கேர் அது அப்படியே போயிடுச்சு இல்லைங்களா, அந்த மாதிரி. ஸோ மேடம் மேரி சிதம்பரம் மேடம் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அழகாக அனாட்டமி ஃபிசியாலஜி சப்ஜெக்ட் அவ்வளோ அழகாக எடுப்பாங்களாம். தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் புரிகிற அளவுக்கு அவ்வளோ அழகாக இங்கிலீஷில் எடுப்பாங்களாம். நல்லா ஒரு டீச்சிங் ஸ்கில் இருக்குது. அவங்களோட ஃபிசியோதெரப்பி சர்வீஸ் பார்த்திங்கன்னா அந்த கோர்ஸை முடிச்சுட்டு எம்எம்சிலே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவங்களோட வாழ்நாளில் பல இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, டீனாக இருந்திருக்காங்க. ஓகேங்களா. அவங்க ரிட்டையர் ஆகிறப்ப அவங்க ப்ரொஃபஸராக நம்மளோட திருச்சி கவர்மெண்ட் ஃபிசியோதெரப்பி காலேஜில் சர்வீஸ் பண்ணாங்க. இது மட்டும் இல்லை, நம்ம துறைக்கு நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் வெளியே யாருக்கும் தெரியல. என்ன அப்படின்னா, எலக்ட்ரோ தெரப்பியில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட பெரிஃபரல் நர்வ் இன்ஜுரிக்கு ஸ்டிமுலேஷன் கொடுத்து ட்ரெயின் பண்ணி மசில் ரீஎஜுகேஷன் பண்ணுவாங்க. இது நார்மலாக ப்ளைன் ஸ்டிமுலேஷன் கொடுத்து பண்ணுறது இயல்பாக இருக்குது. அந்த காலகட்டத்தில் மேடம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளோட அந்த காக்கஸ் ஸ்ப்ளிண்ட் இருக்குல்ல, ஸ்ப்ளிண்ட்டை அப்ளை பண்ணி ஸ்டிமுலேஷன் கொடுத்து மசில் ரீஎஜுகேஷனை இயர்லியராக கொண்டு வர ஒரு ரிசர்ச் பண்ணி சக்ஸஸ் பண்ணாங்க. அப்போ அந்த காக்கஸ் ஸ்ப்ளிண்ட்டு, ஏரோப்ளைன் ஸ்ப்ளிண்ட்டு இதெல்லாம் டிசைன் பண்ணது மேடம் தான். அந்த காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் கிடையாது, கம்யூனிகேஷன்ஸ் டிவைஸ்லாம் கிடையாது. அப்போ இந்த டெலகிராம்னு சொல்லுவோம். இப்போ டெலகிராம்னா ஆப்னு நினைப்பீங்க, டெலகிராம்னா தந்தி. அந்த தந்தி தொலைத்தொடர்பு சாதனம் மூலிமா ஃபாரின்ல இருந்து, இன்டர்நேஷ்னல் ஓவர்சீஸில் இருந்து சில புக்ஸ் எல்லாம் வர வச்சு அதில் ரெஃபர் பண்ணி மேடம் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அதில் பார்த்திங்கன்னா நம்ம வேலூர் டிஸ்ட்ரிக்டில், இப்போ அது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு தெரியல,
வேலூர் டிஸ்ட்ரிக்டில் கரிகிரி கேம்ப் இருக்குது, அங்கே லெப்ரசி கேம்ப். அங்கெல்லாம் வந்து இந்த ஸ்ப்ளிண்ட்டெல்லாம் தயார் பண்ணுவோம். நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த காக்கஸ் ஸ்ப்ளிண்ட்டு, அது ஸ்ப்ளிண்ட்டு, நக்குல் டஸ்டர் ஸ்ப்ளிண்ட்டு, இதெல்லாம் டிசைன் பண்ணது மேடம் தான். அது மட்டும் இல்லாமல் இவங்க உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ட்ரோக்கில் வந்து பார்த்தோம்னா அது நிறையா கிளினிக்கல் ஃபியூச்சர்ஸ் இருக்கும். ஹெமிப்ளீஜிக்கு ஒரு கை ஒரு கால் செயல்படாது, மோனோப்ளீஜிக்கு ஏதாவது ஒரு லிம்ப் செயல்படாது, டைப்ளீஜிக்கு 2 கை செயல்படாது. இந்த மாதிரி இருக்கிறப்ப பேராப்ளீஜிக்னா 2 கால் செயல்படாது. அப்போ 2 கால் செயல்படாத ஒரு உமனு அவங்க ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கை எப்படி பார்க்குறது, ஃபார் எக்ஸாம்பிள் சமைக்கிறது எப்படி பண்ண முடியும்? அப்போ அந்த பேராப்ளீஜிக் உமன் உக்காந்துட்டு, அது சிட்டிங் பொசிஷன்லேயே அவங்க குக் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பெஷலைஸ்டு சேரை டிசைன் பண்ணது நம்ம ஃபஸ்ட்டு ஃபிசியோதெரப்பி, உமன் ஃபிசியோதெரப்பி மேடம் இன் தமிழ்நாடு. அவங்க தான் டாக்டர் மேரி சிதம்பரம். ஸோ இப்போ அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 80 வயசை தாண்டி இருக்குதுங்க. ஆனால் இன்னமும் மேடம் வந்து ஃபிசியோதெரப்பி சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கம்மியாக இருக்கும், டியூ டு த ஏஜ் ரிலேட்டடான ஒரு வீக்னஸ் தான். அப்போ அவங்களோட சிப்ளிங் இருக்காங்கல்ல, அவங்களோட டாக்டரு, கிராண்ட் டாக்டர், அந்த மாதிரி பேரப்பிள்ளைகள், மகள்கள், அவங்க சப்போர்ட்டில் அவங்க இருக்காங்க. இவங்களோட நேட்டிவ் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய அந்த ராயப்பேட்டை, ஓகேங்களா. இப்போ அவங்க சென்னையில் தான் வசிக்கிறாங்க. கிட்டத்தட்ட என்னோட பிறந்த வருஷம் என்னென்னா 1988. ஸோ 1980s அப்போ தாங்க அது தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியே வருது. ஸோ நம்மளோட மருத்துவ பல்கலைக்கழகம், ஸ்டேட் பப்ளிக் யூனிவர்சிட்டி இன் தமிழ்நாடு அப்படின்னா மெடிசனுக்கு தி தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி, புரியுதுங்களா, அந்த எம்எம்சியில் படித்து வந்த அந்த மேடம் இப்போ அவங்க வந்து இப்போல்லாம் நம்ம வந்து நிறையா காலேஜில் பெரிய பெரிய டீனு, பிரின்ஸிபல்ஸு, அந்த ஒரு டைரக்டரு ஃபிசியோதெரப்பி ஃபீல்டுன்னு இருக்காங்க இல்லையா, அவங்க அத்தனை பேரும் மேடமோட ஸ்டூடெண்ட்டு தான், ஓல்டு ஸ்டூடெண்ட்டு தான். ஏன்னா ஆரிஜின் அவங்க தான், அவங்க விதைச்சது தான். ஸோ இந்த சமயத்தில் நான் வந்து உலக மகளிர் தினத்தப்போ உங்களை பற்றி சொல்லலாம் அப்படின்லாம் நினச்சேன். பட் எனக்கு அவங்களோட முழு தரவு கிடைக்கல. ஒரு பகுதியளவு தரவு கிடச்சிருந்தா கூட நான் வீடியோ போட்டிருப்பேன். எனக்கு ரீசெண்டாக தான் கிடச்சிது. இந்த தரவுமே இன்றைக்கே நான் வந்து சோஷியல் மீடியாவில் போடுவேனானும் எனக்கு தெரியாது. மேபி ஷெட்யூல் பப்ளிஷ் மாதிரி போட்டேன்னா அது வந்து நான் அந்த குறிப்பிட்ட மைண்ட் செட்டில் ஒரு டே மிக்ஸ் பண்ணியிருப்பேன். அந்த டேட்டில் தான் இது வந்து இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் பரவும். இந்த சந்தர்ப்பமாக நம்மளுடைய டாக்டர் மேரி சிதம்பரம் மேடத்துக்கு நான் வந்து தாழ் வணங்குறேன். ஏன்னா நான் அவங்களோட வம்சாவளி, அதாவது வம்சாவளின்றது ப்ரொஃபஷ்னல் வம்சாவளி, அவங்களோட தொழில்முறையோட தலைமுறை நான், இளம் தலைமுறை நான். ஸோ எனக்கு அப்புறமும் பல தலைமுறைகள் வந்து மேடத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஆனால் இன்னமும் பாருங்களேன், எனக்கு பாருங்க, நான் வந்து 2005 பிபிடி படிக்க ஆரம்பித்து 2010 முடிச்சிட்டேன். சரிங்களா, 2005 பேட்ச்சு 2007 முடித்தேன். இந்த வருஷம்தான், அதுவும் இந்த மார்ச் மாதம்தான் மேடத்தை பற்றியே நான் தெரிஞ்சிருக்கேன். புரியுதுங்களா. ஸோ என்னோடய பங்கு என்ன அப்படின்னா, என் துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து பொதுஜனம் அனைவருக்கும், இந்த உலக சமூக அனைவருக்கும் அது தெரியப்படுத்தணும். ஃபிசியோதெரப்பியோட நன்மைகளை பற்றி தெரியப்படுத்தணும். யோசிச்சு பாருங்கள், இந்த வயசுலேயும் மேடம் வந்து உடம்புக்கு மேலுக்கு முடியலைனாலும் சப்போர்ட்னால, ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட்னால சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளோ பெரிய அவங்க வந்து ஒரு நல்ல உள்ளம் படைத்தவங்க. இந்த இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான அவங்க வந்து ஒரு ரத்தினக்கல். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க மிகப்பெரிய ஒரு தியாகம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையே இந்த ஃபிசியோதெரப்பிக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. அந்த மேடத்தை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். மேடம், உங்களை வந்து நான் வந்து வாழ்த்த வயசு கிடையாது. அதே சமயத்தில் நீங்கள் எங்களை எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணணும், நம்ம ஃபீல்டு நல்லா வரணும்னு நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்கணும். இருந்தாலும் என்னை விட பல தலைமுறை மூத்தவங்களாக இருந்தாலும் என் மனசுனால் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும். எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல மனநிலையும் கொடுக்கணும். கடைசி வரைக்கும் நீங்கள் ஃபிசியோதெரப்பி சர்வீஸ் பண்ணி இன்னும் மென்மேல் ஆராய்ச்சிகள் பண்ணி எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக நீங்கள் இருக்கணும் மேடம். தேங்க்யூ மேடம். வாழ்க வளமுடன் மேடம்.